ஆகஸ்ட் மாதம் சுற்றுப்பயணத்தை தொடங்கும் தாவேக தலைவர் விஜய். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு கட்சியின் அடுத்தடுத்த திட்டங்களை அதிரடியாக அறிவித்து வருகிறார். விஜய் நடித்து வந்த ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிவடைந்ததை தொடர்ந்து முழு நேர அரசியலில் ஈடுபட்டிருக்கின்றார். பொதுக்குழு, செயற்குழு, கோவையில் பூத் கமிட்டி மாநாடு ஆகியவை தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் அடுத்தடுத்து நடந்து முடிந்தது. கோவை பூத் கமிட்டி மாநாட்டை தொடர்ந்து கோவையில் விஜய் ரோடு ஷோ நடத்தியிருக்கின்றார். நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்கின்றனர். அடுத்ததாக மதுரையில் நடந்த ரோடு ஷோவிலும் ஏராளமானோர் திரண்டு வந்து விஜயை உற்சாகப்படுத்தியிருக்கின்றனர். 234 தொகுதிகளிலும் அடுத்தடுத்ததாக 10, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடந்தது. அடுத்த கட்டமாக விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல திட்டமிட்டிருக்கின்றார். சுற்றுப்பயணம் குறித்த கட்சி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது. முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை வருகிற ஆகஸ்ட் மாதம் டெல்டா மாவட்டத்திலிருந்து விஜய் தொடங்க இருக்கிறார். நாகப்பட்டினத்தில் முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விஜய் ஏற்கனவே இலங்கையில் தமிழக மீனவர்கள் தாக்குதலை கண்டித்து நாகப்பட்டினத்தில் மக்கள் இயக்கம் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அவரது அரசியல் சுற்றுப்பயணமும் நாகப்பட்டினத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பல கட்டங்களாக பிரச்சார சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வதற்கு திட்டங்கள் தயாராகி வருகிறது. விஜய் சுற்றுப்பயணத்துக்காக பிரச்சார வேன் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. பிரச்சாரத்தின் போது முக்கிய இடங்களில் பொதுக்கூட்டம் மற்றும் ரோடு ஷோ மூலம் மக்களை சந்திக்க இருக்கின்றார். முதல் கட்ட சுற்றுப்பயணம் டெல்டா மாவட்டத்திலும், அடுத்த கட்டமாக கொங்கு மண்டலத்திலும், அதற்கடுத்ததாக தென் மாவட்டங்களிலும் விஜய் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கின்றார். சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக கூட்டணி பலமாக இருந்து வருகிறது. இரு கட்சிகளுடனும் பணபலத்துடனும் பதவி பலத்துடனும் 2026 தேர்தலை சந்திக்க இருக்கிற நிலையில் விஜய் தனது முகத்தை மூலதனமாக கொண்டு மக்களை சந்திக்க இருப்பது அரசியல் கட்சிகள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது.